ஹலோ ஆல், வெல்கம் டு மஹில்தியாஸ் சேனல். இன்றைக்கி வந்து ஒரு குக்கிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். கடலை மாவு பிஸ்கட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த கடலை மாவு பிஸ்கட் வந்து ரொம்ப கிறிஸ்பியாக, ரொம்ப சாஃப்டாக, குழந்தைங்களுக்கு வந்து நல்லா ஹெல்த்தியாக கொடுக்குறதுக்கு ஒரு நல்ல ஸ்நாக்ஸு. ஸோ இதுக்கு தேவையானது வந்து 75 கிராம் சர்க்கரை, அதோட 4 ஏலக்காய் போட்டு நல்லா பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி. அதுக்கப்புறமா 125 கிராம் கடலை மாவு போட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பவுடர் அதையும் உள்ளே சேர்த்தி நல்லா வந்து கலந்துட்டுக்கோங்க. இல்லை வந்து உருண்டை அந்த மாதிரி உருண்டையாக அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. நல்லாவே வந்து கையில் வந்து பிசைஞ்சுக்கோங்க. 100 ml வந்து நெய் சேர்த்திக்கணும். இது வந்து நார்மல் நம்ம ரூம் டெம்பரேச்சரில் எடுத்தால் போதும். இது உருக்க வேண்டாம். நல்லா வந்து பிசைஞ்சுக்கோங்க. அது வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா, சப்பாத்தி மாவு மாதிரி இருக்கக்கூடாது. நீங்கள் ஜஸ்ட் இது பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த உருண்டை வரணும், அவ்வளோதான். ஆனால் இப்படி அமுத்தின உடனே பார்த்தீங்களா எவ்வளோ சாஃப்ட் ஆயிடுச்சுன்னு, அந்த மாதிரி நல்லா வந்து உருண்டை பிடிச்சிக்கோங்க. ஸோ இவனை வச்சுட்டு என்னால் சின்னதாக வந்து உருண்டை பிடிச்சி வைக்க முடியல. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன்னா, அந்த பருப்பு சக்கரைலாம் வரும் இல்லையா, அந்த கவரில் வந்து இந்த மாவை உள்ளே போட்டு நல்லா ரோல் பண்ணிக்கோங்க. ஒரு 15 to 20 minutes நீங்கள் ஃப்ரீசரில் வச்சுட்டு எடுத்தாலும் ஓகே, இல்லை அப்படியே கட் பண்ணாலும் ஒன்றும் பெருசாக எனக்கு டிஃப்ரென்ஸ் தெரியல. இந்த அடுத்த ட்ரேயில் தான் கொண்டு வரணும்னு என் அசிஸ்டன்ட் ட்ரே எடுத்துகிட்டு வந்துட்டார். ஸோ இதை வந்து குட்டி குட்டியாக நம்ம கட் பண்ணிவிட்டு அழகாக அதில் வந்து நம்ம ப்ராப்பராக எடுத்து வச்சுக்க வேண்டியது தான். பட் இது வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. நம்ம உருண்டை பிடிச்சி கையில் வைக்கிறத விட இது நல்லா அழகாக ஒரு ஷேப் கொடுத்துச்சு. ஸோ இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மெத்தடு தான் அந்த கடலை மாவுக்கு பதிலாக நம்ம வந்து 125 கிராம் மைதா மாவு போட்டு வச்சாலும் நல்லாயிருக்கும். ஸோ இதில் பார்த்தாலே தெரியும், இவனை வச்சுட்டுலாம் நம்மளால் ஒரு பிஸ்கட் செய்யணுன்னா ரொம்ப கஷ்டம். அவன் வந்து 10 minutesல 180 டிகிரி செல்சியஸில் வந்து ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் அது ப்ரீஹீட் ஆனதுக்கப்புறமா நம்மளோட பிஸ்கட் ட்ரே உள்ளே வச்சுட்டு ஒரு 18 minutes வந்து வச்சுக்கோங்க. ஸோ அது மேக்ஸிமம் 18 minutesல வந்து எனக்கு ரெடி ஆயிடுச்சு. 180 டிகிரி செல்சியஸில் அது வந்து குக் பண்ணணும். வெளியே எடுத்ததுக்கப்புறம் குக்கான உடனே கண்டிப்பாக ஒரு 15 to 20 minutes வந்து நம்ம வெயிட் பண்ணணும். அது நல்லா பிஸ்கட் வந்து ஆறணும், சூடு ஆறணும். ஏன்னா இது சுட சுட இப்போ நீங்கள் எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும், தொட்ட உடனே பிஞ்சு போயிடும், அந்தளவுக்கு ரொம்ப சாஃப்டாகவே இருக்கும். ஆனால் ஒரு 10 to 15 minutes கழித்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு நல்லா ஒரு கிறிஸ்பினஸ் இருக்கும், நல்லாவே இருக்கும். நம்ம சாப்பிட்றதுக்கு நார்மலாக நம்ம பிஸ்கட் சாப்பிட்ற மாதிரி நல்லாவே வந்து குக் ஆகிருக்கும். அவ்வளோதான், இது வந்து நல்லாவே ஆறிடுச்சு. ஸோ இப்போ நீங்கள் வந்து அதை சர்வ் பண்ணிக்கோங்க. இவர் தான் வந்து எங்கள் டெஸ்டர். இப்போ சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவார். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு ரெசிபி நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.